राम राम जय जय शंकर हर हर शंकर श्री गुरुभ्यो नमः। शंकरं शंकराचार्यं सद्गुरुं चंद्रशेखरम् अस्मदाचार्यवर्यं च प्रणतोऽस्मि पुनः पुनः। திருவிளையாடல் புராணத்துல நம்ம இப்போ தீர்த்த விசேஷத்தை பார்த்துட்டு இருக்கோம். அது எந்த தீர்த்தம்னா அங்க சுத்தி வர ஓடக்கூடிய வைகை நதியோ இல்ல தாமிரபரணி நதியோ அதெல்லாம் அந்த பாண்டி நாட்டு நதிகளெல்லாம் பத்தி சொல்லல. ஏன்னா அதுக்கெல்லாம் முன்னாடியே ஏற்படுத்தப்பட்ட அந்த பொற்றாமரை தீர்த்தம் அது பரமேஸ்வரனாலேயே மற்ற கணங்களாலேயும் ரிஷபதேவராலையும் நந்திகேஸ்வராலையும் வேண்டப்பட்டு தேவர்கள் எல்லாம் அதை ரொம்ப ஆவலோட விண்ணப்பிக்க, அதனால தன்னுடைய சூலத்தை கிழிச்சு பூமியை கிழிச்சு பாதாளம் வரைக்கும் போய் அண்ட சராச்சரங்கள் அத்தனையும் தாண்டி போய் அந்த பூமியே சுத்தி இருக்கக்கூடிய 14 உலகங்களையும் சேர்த்து ஒரு அண்டமான சுற்றி இருக்கக்கூடிய அந்த கடல் நீரையும் மேலே கொண்டு வந்து தன்னுடைய தலையில இருக்கிற கங்கையிலிருந்து கொஞ்சம் தீர்த்தத்தை எடுத்து தெளித்து உருவாக்கிய புண்ணிய தீர்த்தமான அந்த பொற்றாமரை தடம், அந்த குளம், அந்த குளத்துல ஸ்நானம் பண்ணா என்னென்னலாம் பயன் கிடைக்கிறது அப்படிங்கிறத அப்படி சொல்லிட்டு வந்துட்டே இருக்க. ஸ்ரத்தையோட நீராடினாலும் சரி, ஸ்ரத்தை இல்லாத நீராடினாலும் சரி, அந்த ஒரு தீர்த்தத்துல ஸ்நானம் பண்ணி எள்ளும் தண்ணியும் இறைச்சி தர்ப்பணம் பண்ணாக்க அது தேவர்கள், பித்திருக்கள், வேதங்கள், உபநிஷத்துகள் எல்லாரும் சந்தோஷப்பட எல்லா விதமான நற்பயன்களும் கிடைக்கிறது அப்படின்னு சொல்லிடும். அவ்வளவு தூய்மையானது. மற்ற எல்லா இடங்களிலும், மற்ற ஸ்தலங்களிலும், மற்ற ஆறுகளிலும், புண்ணிய தீர்த்தங்களிலும் நம்ம அங்க ஸ்நானம் பண்ணி பூஜை, விரதம், தானம், தர்மம், ஹோமம், ஜபம், இது எல்லாம் தியானம், இது எல்லாம் பண்ணா என்னென்ன கிடைக்குமோ அதெல்லாம் விட இந்த தீர்த்தத்துல நீராடி அந்த கரையில இருந்து செய்ய வேண்டிய காரியங்களை செஞ்சோம்னு சொன்னாக்க கோட்டி மடங்கு நம்முடைய விருப்பங்கள் நிறைவேறும் அப்படிங்கிறதையும் சொன்னார். அதுக்கப்புறம் பிறந்த நல்ல நாள்ல, அதான் எல்லாரும் ரொம்ப கொண்டாடுறோம் இல்லையா, பிறந்த நாள், டேட் ஆஃப் பர்த் அப்படின்னு சில பேர் சொல்றோம். சில பேர் நட்சத்திரத்தை வச்சுன்னு கொண்டாடுறா, சில பேர் அந்த மாசத்துல அந்த ஒரு சில பேருக்கு எத்திகள்லாம் திதியை வச்சுன்னு கொண்டாடுவா அப்படின்னு சொல்றது வழக்கம் உண்டு. அப்படி இந்த பிறந்த நல்ல நாள்ல இந்த தீர்த்தத்துல நீராடினாக்க அப்படி தொன்று வரவா அப்படி இருந்தானாக்க எத்தனையோ ஜென்மங்களை செய்த பாவங்கள், முன்விலை பயன்கள் எல்லாம் கூட அகன்று இந்த பிறவிக்கடல் அப்படிங்கிறதுல இருந்து நம்ம ரொம்ப சுலபமாக வெளியில வரலாம், நீஞ்சி வெளியில வரலாம் அப்படிங்கிறதையும் சொன்னார். சித்திரை மாசம், கார்த்திகை மாசம், மாசி மாசம், இந்த மாதிரியான புண்ணிய மாதங்கள்ல நம்ம அந்த தீர்த்தத்துல, இந்த புண்ணிய தீர்த்தமான பொற்றாமரை குளத்துல ஸ்நானம் பண்ணி நம்முடைய பித்திருக்களுக்கெல்லாம் முன்னோர்கள் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அவளுக்கெல்லாம் என்ன செய்யணுமோ அந்த இந்த பிண்டம் கொடுக்கறது, எள்ளும் தண்ணியும் இறக்கிறது, இது மாதிரி அதுக்கா உண்டான சொல்லப்பட்டக்கூடிய சாஸ்திரங்கள்ல சொல்லி இருக்கக்கூடிய அந்த காரியங்களை எல்லாம் செய்தோம்னா இந்த பித்திருக்கள்லாம் ரொம்ப சந்தோஷப்படுவா. அவ மேலும் பிறவிக்கடல்ல மாட்டிக்காத மேல எழுந்து போயிட்டே இருப்பான்னு. இத்தனையும் சொல்றாரு, என்ன சார் நிஜமாவா சார் இதெல்லாம் அப்படின்னு கேட்கலாம் நம்ம எல்லாருமே. என்னது அப்படியா, நிஜமாவா, அப்ப எவன் வேணாலும் எந்த பாவத்தை வேணாலும் போய் அங்க குளிச்சுட்டு வந்துடலாமா அப்படின்னு விதண்டாவா அதெல்லாம் பண்ணலாம். எந்த ஒரு சமாச்சாரத்தை எடுத்துட்டாலும் 2 ஆஸ்பெக்ட் இருக்கும். ஒரு வெளிச்சம்னா ஒரு இருட்டுன்னு ஒண்ணு இருக்கத்தான் செய்யும், ஒரு சுகம்னா ஒரு துக்கம்ங்கிறது வரத்தான் செய்யும். அப்படி பார்க்கும்போது நம்ம எல்லாத்தையும் விட ரொம்ப முக்கியமான சமாச்சாரம் என்னன்னாக்க நம்பிக்கை தான். நம்பிக்கை இருந்துடுத்தோன்னு சொன்னா எந்த ஒரு செயலையுமே நமக்கு ஒரு நம்பிக்கை இருந்துடுத்தோம்னா அந்த நம்பிக்கையிலிருந்து பிறக்கக்கூடியது ஸ்ரத்தை. அந்த ஸ்ரத்தைங்கிறதுனா ஒரு ஈடுபாடோட செய்யறது, ஏனோ தானோன்னு பண்ணாத, கடனேன்னு செய்யாத ஒரு ஈடுபாட்டோட செய்யக்கூடியதுக்கு அந்த ஸ்ரத்தை அது லீட் பண்றது. அதை செய்யும் போது நமக்கு ஈடுபாடு வந்துட்டோம்னா அதுல ரொம்ப பொறுமையா நம்ம ஈடுபடுவோம், பொறுமையாக நம்ம செய்வோம். அவசர கோலம் அள்ளி தெளிச்ச மாதிரி அப்படின்னு இல்லாம அதுல ஒரு ஈடுபாடு நமக்கு இதுல ரொம்ப பொறுமையா நிதானமா ஒரு கால நேரத்தை எல்லாம் பார்க்காத மணி ஆயிடுச்சு அப்படின்லாம் சொல்லாம, இப்பெல்லாம் கூட நடக்குது இல்லையா, அந்த கல்யாணங்கள் எல்லாம் கூட சில பேர் சொல்ற
ஒரு 1/2 மணியில முடிச்சுடுறாள் அந்த ரிச்சுவல்ஸ் எல்லாம் அப்படின்னு சொல்லி அந்த புரோகிதரை கேட்கிறவாளும் உண்டு. எப்படி சாஸ்திர பிரகாரம் சொல்லிருக்கோ அந்த மாதிரி பண்றதுல இருந்து பழுதி இவாளுக்கு மற்ற விஷயங்கள் லோகாயுத்தமான காரியங்கள் எல்லாம் ரொம்ப முக்கியமா படுறது. ரிச்சுவல்ஸ் முன்னோர்கள் எல்லாம் இது வரைக்கும் கடைபிடித்து வந்த அந்த சாஸ்திர சம்பந்தமான உள்ள நிகழ்வுகள் இதுல எல்லாம் அவளுக்கு நம்பிக்கை குறைஞ்சிட்டே வருது. முதல்ல நமக்கு நம்பிக்கை தேவை. நம்பிக்கை வந்துட்டோம்னா அதுல இருந்து ஸ்ரத்த வரும். ஸ்ரத்த வந்துட்டோம்னா நமக்கு அதுல ஒரு ஈடுபாடும் வரும். ஈடுபாட்டோட செய்யும் போது நமக்கு தானாவே பக்தி வரும். அந்த பக்தி அப்படிங்கறது வந்துடுச்சு அப்படின்னு சொன்னாக்க நம்ம எதுலையுமே நமக்கு பலன் கருதாமலே பக்தி செய்யக்கூடிய பாவமும் கொஞ்சம் கொஞ்சமா வரும். பலன் கருதாமல், பலன் வேண்டாமல், ஏதோ நமக்கு என்ன இருக்கோ நம்ம என்ன செஞ்சாலும் கிருஷ்ணன் சொல்ற மாதிரி கீதையில் கர்மண்யேவாதிகாரஸ்தே மா பலேஷு கதாச்சன. நீ உனக்கு வேலை செய்யறதுக்கு மட்டும்தான் உனக்கு அருகதை அதிகாரம். பலனை பத்தி நீ ஏன் கவலைப்படுற? எந்த ஒரு செயலுக்கு ஒரு பலன் கண்டிப்பா உண்டு. இந்த இது ஒரு லா கூட சொல்லுவா பிசிக்ஸ்ல, எவ்ரி ஆக்ஷன் has got an equal and opposite reaction. நம்ம எது பண்ணாலும் அதுக்கு ஒரு ரியாக்ஷன் கண்டிப்பா உண்டு. நம்ம நல்லது பண்ணோம்னா நல்லது நடக்கும். வினை விதைத்தால் வினை அறுப்பான், திணை விதைத்தால் திணை அறுப்பான், தமிழ்ல பழமொழி சொல்ற மாதிரி நம்ம என்ன செய்யறோமோ அதுக்கு உண்டான பலன் உண்டு. நம்ம நெல்லை போட்டோம்னா நெல் முளைக்கும், கோதுமை போட்டா கோதுமை முளைக்கும். நம்ம ஏதாவது முள்ளு செடியை விதைச்சோம்னா முள்ளு செடி தான் முளைக்கும். நம்ம செய்யக்கூடிய வினைகள், இப்ப இந்த வினைகள் தான் நற்பயனால போயிடும் அப்படிங்கிறது எப்ப வரும்னா பக்தி வந்துட்டுனா வரும். பக்தி வந்துட்டோன்னா பகவான்கிட்ட நம்ம எதையுமே வேண்டி விரும்பி எல்லாம் கேட்க மாட்டோம். அப்பா நீ உனக்கு என்ன தோன்றதோ, உனக்கு எது உச்சித்தம்னு தோன்றதோ அதையே நீ செய்ய அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லுவோம். எனக்கு இது வேணும் அது வேணும் என்ன நமக்கு என்னென்ன கொடுக்கன்றது அவனுக்கு தெரியும். அதாவது பால் நினைந்து விட்டும் தாயினும் சால பரிந்து அப்படின்னு தேவாரத்துல வருது இல்லையா? குழந்தைக்கு எப்ப பசிக்கும், எப்ப அதுக்கு பால் தேவைங்கிறத தெரிஞ்சு அதை உணர்ந்து தாயானவள் இந்த குழந்தைக்கு பால் கொடுக்குறாவோ இல்லையோ. சில சமயம் இந்த குழந்தை அழறதுன்னா இங்க வெளியில இருந்து யாரும் சொல்லுவா, ஏமா குழந்தை அழறதை பார்க்கப்படாதா போய் அப்படின்வா. ஆனா அந்த குழந்தை ஏன் அழறதுங்கிறது அந்த அம்மாவுக்கு தான் தெரியும். ஏன் அழறது? அது ஒருவேளை பசியினால அழலாம், ஏதாவது எறும்பு கடிச்சிருந்தா அழலாம், இல்ல தூக்கம் வரலன்னா அதுக்கு அழலாம், தூக்கம் கலைஞ்சு போனா அழலாம், அப்புறம் அதுக்கு ஏதாவது வயிற்ற வலிச்சுதுன்னு சொன்னா அப்பவும் அது அழலாம், இல்ல துணியெல்லாம் ஈரமாச்சே மாத்தணும் அப்படின்னா அழலாம். ஒரு சேஞ்சுக்கு அது படுத்துட்டே கிடக்கும், ரொம்ப நேரமா கொஞ்சம் சேஞ்சு அங்கங்க சுத்தி கித்தி பார்க்கணும்னு அது நினைச்சதுன்னா அப்போ அழலாம். சோ இது எதனால இந்த குழந்தை அழறதுங்கிறது அம்மாவுக்கு தான் தெரியலையா? இது ஒரு கதை கூட உண்டு. மகாபெரிவா பூஜை பண்ணிட்டு இருக்கும் போது ஒரு எதிர்க்க பார்த்துட்டு ஒரு 5-6 ரோடு தள்ளி ஒரு அம்மா இளமையான அம்மா கையில ஒரு 8 மாசம் 9 மாசம் குழந்தைய மடியில போட்டு அது அப்படியே காலை அப்படியே ஆட்டிட்டு தொடையை ஆட்டிட்டு அந்த குழந்தைய தூக்கம் பண்ற மாதிரி பண்ணிட்டு பூஜையும் பார்த்துட்டே இருக்கலாம். திடீர்னு அந்த குழந்தை வீல் 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 வீல்ல கச்சித்தா என்ன பண்ணாலும் அவளால ஒண்ணு கண்டுபிடிக்க முடியலையா. அந்த அம்மாவே தெரியலையா அந்த குழந்தை ஏன் ஆடுதுன்னு. பெரியவா சொடக்கு போட்டு ஒரு சிஷியனை கூப்பிட்டு அந்த குழந்தையோட சட்டையை கட்டிட்டு பார்த்து சொல்லு அப்படின்னு உடனே அவ சொன்ன உடனே பெரியவா சொல்றாம அந்த குழந்தையோட சட்டையை நீக்கிட்டு பார்க்கிறப்ப அங்க ஒரு கட்டெரும்பு கட்டிட்டு இருந்தான். அது பெரியவாளுக்கு தெரிஞ்சிருக்கு. தாயினும் சால பறிந்து தாயக்காட்டினும் பறிந்து அது பெருமாளுக்கு தான் தெரியும், அந்த பகவானுக்கு தான் எம்பெருமானுக்கு தான் தெரியும்ன்ற மாதிரி இங்க பிரத்யக்ஷ பரமேஸ்வர அவதாரமாக இருக்கக்கூடிய அந்த பெரியவாளுக்கு தெரிஞ்சிருக்க. உடனே அந்த குழந்தையோட சட்டையை கட்டி பாருங்க ஒரு எறும்பு கடிச்சிருந்தது. அதை எடுத்து அந்த குழந்தைய ஆசுவாசப்பட்டு விட சுத்திக்கிட்டு சரியா பெற்றுருவான். அப்ப நமக்கு என்ன தேவைப்படுதுன்னா பகவான் கிட்ட கூட அவன் 8 குணங்கள் என் குணத்தான் கோளில் பொறியில் குணமிழவே என் குணத்தான் தாளை வணங்காத்தலை அப்படின்பார் வள்ளுவர். அதாவது கோளில் பொறியில் குணமிழவே, அந்த கோள்கள்னால ஆட்கொள்ளப்பட்டு அதனுடைய பலனால அதனுடைய விருப்பத்தினால இயங்கக்கூடிய நம்முடைய பொறிகள் இருக்கே, 5 புலன்கள் சொல்றோமே, இதுல எல்லாம் நல்ல குணமே வராது. எப்போ அப்படின்னா என் குணத்தான் தாளை வணங்காத்தலை. அந்த 8 குணங்களோடு கூடிய அந்த பரமனை வணங்காவிட்டால், அவனை துதிக்காவிட்டால் நமக்கு இந்த 5 பொறிகளால பிரயோஜனம் இல்லை. ஞானேந்திரியம் சொல்ல முடியாது, அது நல்லதையே பார்க்காது, கெட்ட வழியில் தான் நம்மளை இழுத்துன்னு போயிட்டே இருக்கும். அந்த பகவானுக்கு எத்தனை 8 குணங்கள் அப்படிங்கிற போது அது என்ன சொல்றார் அப்படின்னு சொன்னாக்க, திருவருட்பால ஒரு பாடல்ல சொல்றார் நம்ம ராமலிங்க வள்ளலார், தன் பயத்தன் ஆதல். அதாவது எல்லாத்தையும் தன் வசமாக்க ஆக்கக்கூடியவன்,
ரொம்ப தூய்மையான உடம்பை உடையவன், அவனுக்கு அப்பழுக்கு இல்லாத ஒரு உடலை உடையவன், சரீரத்தை உடையவன், இயற்கை உணர்வை உணர்வாக இருப்பவன். இயற்கையாகவே அவன் தான் இருக்கான். இயற்கையில் நடக்கூடிய எல்லாவற்றையும் உணர்ந்தவனாகவும் அவனேதான் இருக்கான். காரணம் கர்த்தா விகர்த்தா அப்படின்னு சொல்லி சரத்நாமத்துல வருது இல்லையா? செய்யறவனும் அவனே, செய்யும் தொழிலும் அவனே, செய்ய உபயோகப்படுத்தக்கூடிய கருவியும் அவனே, செய்யும் காரியத்தினுடைய பலனும் அவனே, இதை நல்லதாக செய்பவனும் அவனே, அதை அல்லதாக செய்பவனும் அவனே. அப்பேற்பட்டவன் இயற்கையை உணர்ந்தவனாக இருக்கின்றான். அவனுக்கு எல்லாம் தெரியும், முற்றும் உணர்தல். இதுதான் தெரியும், அதுதான் தெரியும், இது தெரியாது, அது தெரியாதுன்னு அவனுக்கு கிடையாது. என்ன எல்லாமே அறிந்தவன் யாருன்னா சர்வஜன். அவன் தான் சர்வஜனாக இருக்கக்கூடியவன். முற்றும் உணர்தல் அது அவனுக்கு இயல்பாகவே இருக்கு. அப்புறம் அவனுக்கு பாசம் பந்தம் யாரும் கிடையாது. இவா வேண்டியவா இவா வேண்டாதவா அப்படின்லாம் ஒண்ணும் கிடையாது. யார் யாருக்கு எப்பப்ப என்னென்ன கிடைக்கணுமோ அதை தவறாம அவங்க கொடுத்துருவான். நீதி தேவன், தர்ம தேவன் சொல்றோம்னு தர்மத்தினுடைய அடிப்படையிலேயே அவன் எல்லாத்தையும் செய்யறான். அப்படிங்கிறதுனால அவனுக்கு பாகுபாடே கிடையாது. அது மாத்திரம் இல்ல, அவனுக்கு ஆளுடனே எல்லாத்தையும் அடக்கி ஆளக்கூடிய ஒரு திறமை அவனுக்கு உண்டு. எல்லாத்தையும் தன்னுடைய கண்ட்ரோல்ல வச்சிருக்கக்கூடிய திறமை உண்டு. எதையும் ஆக்கவோ காக்கவோ அழிக்கவோ அவன் வல்லமை படைத்தவனாக இருக்கிறான். இத்தனைக்கும் மேல வரம்பே இல்லாத, எல்லையே இல்லாத இன்பமாக இருக்க, ஆனந்தமா இருக்க. ஆனந்தம் பிரம்மே திவ்யஜானாத் அப்படின்னு சொல்றோம் இல்லையா? ஆனந்தம் கடைசி. இது எல்லாத்தையும் அன்னமய கோஷம், மனோமய கோஷம், பிராணமய கோஷம் எல்லாத்தையும் தாண்டி, ஞானத்தெல்லாம் தாண்டி ஆனந்தம். இப்ப இன்னும் சொல்ற அடுத்தபடியாக போய் ஆனந்தத்துக்கு மேல பரமானந்தமயமாக அப்படின்னா முடிவே இல்லாத, வரம்பே இல்லாத ஆனந்தமயமாக இருக்கக்கூடிய அந்த எம்பெருமான் அவனை பார்த்து என்ன கேட்கிறாருன்னு, ஏ பெருமானே, திருமாலும் நான்மகனும் கூட உன்னை காண முடியாத அரிய ஜோதியாக நீ நின்ன ஸ்கந்தமூர்த்தியை நீ இந்த உலகத்துக்கு ரொம்ப அழகாக ஒரு கனியை தருவது போல, இனிமையான கனியை தருவது போல அந்த கந்த மூர்த்தி எங்களுக்கு தந்த. அப்படி அருளி விருட்சமாக நீ இருக்கின்றாய். நீ பக்தர்களுக்கு யாரெல்லாம் உன்னையே நினைச்சு வழிபடுகிறாளோ, எப்போதும் முன் நினைவாக இருக்கிறார்களோ, அந்த பக்தர்களுக்கு எல்லாம் அவளுடைய உள்ளத்திலேயே இருந்து கொண்டு ஒரு அடி கூட அவளை விட்டு நீ நகராம அண்ணன்ல போற, அவளை நிழல் மாதிரி நின்று நீ காப்பாத்துற. இப்படி ரொம்ப சிறப்பான 8 குணங்களை எல்லாம் கொண்ட மலை போல திகழ்வன். மலை போலன்னு உறுதியாக இருக்கக்கூடிய, அசைக்க முடியாதவனாக இருக்க நீ. அப்பேற்பட்ட தலைவா, நீ எளியவனான என்ன நீ உன்னுடைய எப்போதும் உன்னுடைய திருவடியே பற்றி கொண்டு அதற்கே சேவை செய்யக்கூடிய தொண்டனாக நீ என்ன செய்யணும் அப்படின்னு இத ஒரு பாடல்ல வள்ளலார் கேட்கிறார். இதே ஆச்சாரியர்கள் என்ன சொல்றா அப்படின்னாக்க, இது பகவான் கிட்ட பக்தி பண்ணுன்றதுக்கு எப்படி தானம் பண்ணலாமா? இது இங்க இருந்தாதான் பண்ணலாம், அங்க இருந்தாதான் பண்ணலாம், இப்படி இருந்தாதான் பண்ணலாம், அப்படி இருந்தாதான் பண்ணலாம், இந்த பிறவிதான் பண்ணலாம், அந்த பிறவிதான் பண்ணலாம், எல்லாம் ஒண்ணுமே வேண்டாங்கிறார். என்ன சொல்ற, மனுஷ பிறவியாக கிடைச்சாலும் சரி, ஒரு தேவனாக, அதாவது யக்ஷர்களாக, கிண்ணறர்களாக, கிம் புருஷராக எப்படி கிடைச்சாலும் சரி, தேவதைகளாக இருந்தாலும் சரி, மலையிலையோ காட்டிலேயோ வசிக்கக்கூடிய மிருகங்களாகவோ, இல்ல சின்ன சின்ன பூச்சி போட்டு கொசு இப்படியோ, இல்ல 4 காலுடைய பிராணிகளாக இருக்கக்கூடிய பசுவாகவோ, இல்ல ஒரு புழுவா பூச்சியாகவோ, ஒரு பறந்து கூடு கட்டி அதுல வாழக்கூடிய பறவைகளாகவோ, எந்த பரப்பு கிடைச்சா என்ன, 84 லட்சம் பிறவி அப்படின்னு சொல்றா. அது எதுவா இருந்தான்னு இதை 7 வகையா வகைப்படுத்துற. அது என்னன்னாக்க, ஊர்வன, பரப்பன, அப்புறம் சில ஜந்துக்கள் 4 கால் உடையவனா இருக்கு, 2 கால் உடையதா இருக்கு, அப்புறம் தேவதைகளா இருக்கு, தண்ணீர்ல இருக்கிறதா இருக்கு, தண்ணீர்லயும் பூமியில இருக்கிறதா இருக்கு, பூமியில மத்த இருக்கு. இதுல எத்தனையோ விதமான ஜென்மாக்கள் இருக்கு. இதுல எந்த ஜென்மா கிடைச்சாலும் இந்த பூமியில நான் தான் இங்கதான் வந்தாகணும், கர்ம பூமியில தான் இருந்தாகணும். நீ எந்த பேருக்கு வேணாலும் கொடுத்துருப்பா, நான் கவலையே படல. ஆனா ஒன்னே ஒண்ணு நீ ஞாபகத்து வச்சுக்கோ, எப்போதும் உன்னுடைய தாமரை போன்ற மென்மையான அந்த பாதங்கள் இருக்க, அதை நான் தியானம் செய்யணும். அதனுடைய நினைவு எனக்கு எப்போதும் அகலாத இருக்கணும். அதையே நினைத்து மனசுக்குள்ள ஆனந்தமாக அதுல லயித்து அந்த ஆனந்த பிரவாகத்தை திளைத்து இருக்கக்கூடிய
இருக்கக்கூடிய அந்த ஆவல் எனக்கு இருக்கு, இது எப்போதும் இருக்கணும் அப்படின்னு சொல்லி நீ எனக்கு ஆசீர்வாதம் பண்ணேன்னா, நீ எந்த ஒரு விதமான சரீரத்தை நீ எனக்கு கொடுத்தாலேன்னு அதெல்லாம் பற்றி எனக்கு கவலையே கிடையாது அப்படிங்கிறார். அப்படிப்பட்ட ஒரு கவலையே இல்லாத ஒரு நிலை வந்துட்டோம்னா நமக்கு பக்தி பரவசத்தினால் நமக்கு ஒரு நம்பிக்கை வந்துடுறது. நம்பிக்கை வேணும், திடமான உறுதியோட நம்ம என்ன பண்றோம் அப்படின்னு சொன்னாக்க, இந்த தடாகத்தை இந்த தீர்த்தத்தை கரையில வந்து நம்ம என்ன பண்றோம், நம்முடைய முன்னோர்களுக்கெல்லாம் திதி கொடுக்கறதா இருந்தாலும் சரி, அமாவாசை மற்றும் புண்ணிய தினங்களிலே வந்து தர்ப்பணங்கள் செய்வதா இருந்தாலும் சரி, அதுக்கு பலவிதமான பல கோடி அளவுக்கு புண்ணியங்கள் உண்டுன்னார். அடுத்த பாடல் என்ன சொல்றார், அத்தட மருங்கில் யாவர் தென்புலம் அடைந்தோர் தங்கள் சித்தம் ஆசை அகற்ற வேண்டி செய் கடன் முடிக்கும் அன்னோர் எத்தனை நேர்ந்தாலும் எள்ளுக்கு 1000 ஆண்டாக அத்தனை ஆண்டு மட்டும் அவரை விண்ணாள வைப்பார். இந்த தீர்த்தக்கரையில புஷ்கரிணியில, ஆமா, சோமசுந்தர கடவுளுடைய ஆலயத்திலே இருக்கக்கூடிய திருக்கோவிலான பொற்றாமரை குளத்துல அதுல இருந்து அதனுடைய கரையில உட்கார்ந்து தென் திசைக்கு சென்றவர்கள் தான். தென் திசை அப்படிங்கிற போது எல்லாத்திலுமே அப்படிதான் சொல்றாங்க. தெற்கு வந்து பித்ருலோகம், யமனுடைய திசை அப்படின்னு சொல்றார். ஒருத்தருடைய ஆயுள் முடியும் போது யமன் இல்லைன்னா யமனுடைய ஆட்கள் வந்து அந்த உயிரை கவர்ந்து சென்று விடுவார்கள் சொல்றார். அங்க போனா அங்க தனியா உடம்பு கொடுத்திருப்பா, அந்த உடம்புக்குள்ள இந்த உயிரான போகும். அப்புறம் யம தர்மராஜா அவனுடைய என்ன கர்ம வினைக்கு தகுந்த மாதிரியான தண்டனை எல்லாம் கொடுப்பார், அந்த உடலோட அனுப்பி வைப்போம் அப்படின்னு. அது சொல்லும் போது ஒருத்தர் என்கிட்ட கேட்டார், ஏன் சார் நான் தப்பு பண்ணேனோ ரைட்டு பண்ணேனோ, இந்த உடம்புல தானே பண்ணேன், இந்த உடம்பதான் எரிச்சு விடுறா, சாம்பலாயி மண்ணோட மண்ணா போயிடுறது, அங்க போனா நியாயப்பிரகாரம் ஒரு தர்மராஜன்னு சொன்னா இந்த உடம்புக்கு தானே தண்டனை கொடுக்கணும், அதை விட்டுட்டு அங்க போனா வேற ஒரு உடம்பு கொடுப்பாராம், அந்த உடம்புக்குள்ள போய் நம்ம இருப்போமா, அங்க நமக்கு தண்டனை கொடுப்பாராம் இல்ல நல்லதை கொடுப்பாரோ அப்படின்னா என்னதான் நியாயம் அப்படின்னார். வேற என்ன பதில் சொல்றதுன்னு தெரியல, எனக்கு அந்த மாதிரி அனுபவம் இது வரைக்கும் வரல. அப்படி ஒரு அனுபவம் வந்ததுன்னா உங்களுடைய ஒரு சந்தேகத்தை நான் நிவர்த்தி பண்ணி வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட இருந்து அந்த கணத்துக்கு தப்சின்னு வந்துட்டேனா. இதுக்கு ஏதாவது பதில் இருக்கோ? அந்தந்த இது அனுபவிக்கிறதுக்கு வேணுமே வேற உடம்பு. ஏன்னா நமக்கு வந்து ஸ்தூல சரீரம் இஸ் நாட் த இது, சூக்ஷ்ம சரீரம் போய் வேற ஒரு ஸ்தூல சரீரத்தை எடுத்துக்கிறது. ஸோ எல்லாமே நமக்கு சூக்ஷ்ம சரீரத்தில் தான் கர்மாக்கள் உட்காந்துருக்கு சம்ஸ்காரமாக. சரீரத்தில் வெளியில் இருக்கக்கூடிய அந்த ஸ்தூல சரீரத்தில் இல்லையே. அப்ப அனுபவம்ங்கிறது ஸ்தூல சரீரத்துக்கா சூக்ஷ்ம சரீரத்துக்கா? சூக்ஷ்ம சரீரம் தான். மனசு சேர்ந்தாதான் அது, மனசு இந்திரியங்கள் எல்லாமே சூக்ஷ்மத்துல தான் உட்கார்ந்துருக்கு, அவைகள் தான் அனுபவிக்கிறது. அப்ப உயிர் போறது அப்படின்னு சொல்ற போது அதுக்கு இந்த பஞ்ச ஞானேந்திரியங்கள் கர்மேந்திரியங்கள்லாம் கூட சூக்ஷ்மமான நிலையில அதுக்கு இருக்கும். ஆமா, அது எல்லாத்தையும் சேர்த்து கிளம்பிடுறது, ஒரு 17 சாமான் பொட்டலமாக கிளம்புறது இந்த ஆத்மா. இது பாகவதத்திலயும் இருக்குல்ல, எல்லாத்துலயும் இருக்கு. ஆச்சாரியர்கள் வந்து பகவத் பாதாள் இதுலயும் சொல்லியிருக்கார், கீதையிலயும் சொல்லியிருக்கார், உங்களுக்கு உபனிஷத்கள்ல இருக்கு. இதுல கட்டோபனிஷத்துல இதை பத்தி ரொம்ப விரிவா இருக்கும். எனக்கு அது கரெக்டா தெரியல. சப்ததசபிஹி கேட்கறதாக ஒரு கேள்வி கேட்கறதாக எனக்கு ஒரு பார்த்தேன் ஞாபகம். அவன் வந்து 2 வரம் கொடுக்கறான் யமன். அந்த 2 வரம் வந்து அப்பாவுக்கு என் மேல அபிமானம் இருக்கணும், என்னை பத்தி தப்பா நினைக்கப்படாதுன்னு ஒரு வரம். இவன் ஏதோ ஒரு யாகத்துக்கு இவன் பேர்ல அது வரும் அப்படின்னு சொல்லிட்டு 3வது வரம் என்ன வேணும்னு கேட்கும்போது 3 நாளைக்கு 3 வரம் அப்படின்னு சொல்லிட்டு 3வது வரத்துல இந்த உடம்பை விட்டு உயிர் பிரிந்த அப்புறம் அது என்ன ஆகுது, எங்க போறது, எப்படி வருது, இதை பத்தி எனக்கு இந்த ரகசியத்தை சொல்லுங்கிற போது யமன் எவ்வளவோ பரீட்சை பண்ணி இவருடைய விடாமுயற்சியும் திடத்தன்மையும் பார்த்து கடைசியில சொல்றதா நான் படிச்சேன், ஞாபகமா இருக்கேன். ரொம்ப நாள் முன்னாடி படிச்சது. அதுல வந்து இப்படி 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 அப்படின்னு சொல்ற மாதிரி இருக்கு. கீதையில கூட ஒரு இடத்துல எங்க வருதுன்னாக்கா, இந்த எந்த
காலத்துல ஒரு தட்சிணாயன மதிலையோ இல்ல பகல்லையோ ராத்திரிலையோ இந்தந்த அஷ்டமி நவமி ஏகாதசி துவாதசி திதிகள்லயோ இந்தந்த நட்சத்திரங்கள்லயோ இப்படி யாரு இந்த உடலை விட்டு அந்த உயிர் நீங்கிறதோ அது இது இந்த மார்க்கெட்ல போவோம், அது அந்த மார்க்கெட்ல போவோம், இந்த அர்ச்சராதிய மார்க்கம் இப்படிதான் சொல்றா இல்லையா. இப்ப சில பேர் இல்ல நெகட்டிவா இருக்கக்கூடியதுல கூட சில மகான்கள்லாம் கூட சில பேர் சித்தியா இருக்கா. அப்ப அவளுக்கு அப்ளை ஆகாது அது தெரியலையே. அவளோட ஒரு கர்மா எப்படி இருக்குன்னு தெரியலையே. கஹனா கர்மணோ கதிஹி. ஸோ அப்படிதான் நாம எடுத்துக்கணும். அதாவது அவளுடைய கர்மத்துக்கு தகுந்த மாதிரி தான் இருக்குமே தவிர இந்த காலகட்டத்திற்கு ஒரு ஜெனரல் ரூல், பட் எக்ஸெப்ஷன்ஸ் டு ஹேவ் இல்லையா. இது எல்லாத்துக்கும் ஒரு விதி விலக்குகளோட இருக்கும். அப்படி பார்க்கும்போது மகான்கள் பத்தி நம்மளோட அவளை சமானப்படுத்தி நம்ம பார்க்கப்படாது அப்படின்றது தெரியுது. அதனால இப்ப அந்த மாதிரி ஒரு தென் திசைக்கு சென்றவர்கள் யாரா இருந்தாலும் தெற்கு திசைக்கு தான் போகணுன்ற மாதிரி ஒரு ஐதீகம் இருக்கு. தெற்கு திசை யமனோட திசை, அங்க போறதாக. அப்படிப்பட்டவர்கள் மனம் முதலியவற்றால் செய்த பாவங்கள் நீங்க வேண்டி, இதுல இருந்து நமக்கு ஒரு வார்த்தை புரியுது என்னன்னா, மனசுதான் எல்லாத்துக்குமே காரணம். மனுஷியானாம் காரணம் பந்த மோட்சயோகோ அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் இருக்கு இல்லையா. இது இதுல மனுஷாவுடைய கீதையில இல்ல ராமாயணம், அதாவது நம்முடைய பந்தம் மோட்சம், அதான் பற்றுனால ஒரு கட்டப்படுறது இல்ல அதுல இருந்து முக்தி அடையாது, இது எல்லாமே மனசுதான் காரணம்ன்றதுதான் இங்கேயும் சொல்றார். அப்ப மனசு முதலானதுனால செய்யப்பட்ட பாவங்கள்லாம் நீங்கணும் அப்படின்னு சொன்னா என்ன பண்ணணும்னா கடமைகளை செய்து முடிக்கணும். என்ன மாதிரி கடமைகள், அந்த முன்னோர்களுக்கு எப்படி செய்யணும் அப்படின்னு சாஸ்திரங்கள் சொல்லியிருக்கிறதோ அதெல்லாம் செஞ்சு முடிச்சு அந்த முன்னோர்களுக்கு எவ்வளவு எள்ளு தண்ணியோட சேர்த்து அவளுக்கு தர்ப்பணம் பண்றாளோ அதுல ஒரு எள்ளுக்கு 1000 ஆண்டுகள் அப்படின்னு சொல்லி அந்த முன்னவர்கள்லாம் சொர்க்கத்துல போய் இருக்கக்கூடிய வாய்ப்பு அவளுக்கு கிடைக்குமா. அதாவது எள்ளைய இது பண்றாளே அப்படின்னா அது என்ன காரணம்னா இந்த பாடல்ல ரொம்ப அழகா சொல்றாரு. ஐ திங்க் இதுக்கு கூட கரஸ்பாண்டிங்கா இதுல இருக்கும் சிவபுராணத்திலயோ நீலகண்ட தீட்சிதரோடதுலயோ ஏதாவது இருக்கான்னு செக் பண்ணி பார்க்கணும். தெரியல ஆலாஸ்ய புராணம் அதுல இதுலயா வருதா அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா இந்த தீர்த்தத்தினுடைய பிரபாவத்தை பத்தி சொல்லிட்டு வரும்போது பலவிதமான இருக்க பாப்பங்களுக்கெல்லாம் இது இந்த தீர்த்தத்துல ஸ்நானம் பண்ணாலே பரிகாரம்ன்ற மாதிரி அவர் சொல்லிட்டு வர்றார். இப்ப ஒரு எள்ளு அதுக்கு 1000 ஆண்டுதான் ஒரு எள்ளுக்கு. அப்படி நம்ம முன்னோர்கள் சொர்க்கத்துல போய் இருப்பா அப்படின்னு இந்த பாடல் சொல்ற. தென்புறம் அடைந்தோர் அப்படின்னா மறித்தவர்கள் எல்லாம் இறந்தவர்கள் எல்லாம் செல்லக்கூடிய இடம். என்னமா சாரி இல்ல எனக்கு ஏதோ கால் வந்தது, சைலண்ட் பண்ண மறந்து போயிட்டேன். சித்தம், இது சித்தம்னா மனசு. நம்ம இது சித்தம்னா மனசுன்னு இவர் சொல்றார். ஆனா சித்தம்னா மனசான மனோபுத்தி அகங்கார சித்தானி நாகம். அப்ப சித்தம் வேறையா இருக்கு மனம் வேறையா இருக்குன்னு அவர் பகவத் பாதால் சொல்றதுல இருக்கு இல்லையா. மனோபுத்தி அகங்கார சித்தானி நாகம் இதெல்லாம் நான் இல்ல நிர்வாண சங்கத்துல வருதோ இது எதுவுமே நான் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப மாசுன்னா பாவங்கள், மாசுன்னா பாவங்கள்லாம், அதாவது குற்றம் குறைகள் அழுக்கு மாசு. இப்ப நம்மளோட தமிழ்ல சொல்றோம் இல்லையா மாசு, மாசு அகற்று வாரியம். அதுக்கு இங்கிலீஷ்ல என்ன சொல்றது, அதுக்கு இது ஒரு வார்த்தை முன்னாடி இருந்து அதை மாற்றி இப்ப தமிழ் பண்ணிட்டாரா, அட்மாஸ்பியர் பொல்யூஷன். ஆமா பொல்யூஷன் கட்டுப்பாடு, அதான் மாசு கட்டுப்பாடு வாரியம் அப்படின்னு தமிழ்ல இருக்கு இல்லையா. அது பொல்யூஷன் கண்ட்ரோல் டிபார்ட்மெண்ட். இந்த வாரியம்னாக்கா போர்டுன்னு நினைக்கிறேன், பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டு அப்படின்னு சொல்லி. அவரை அப்படின்னு சொன்னாக்கா அந்த முன்னோர்களை அப்பேற்பட்டவர்களை அப்படின்னு தான். அத்தட மருங்கில்னா அந்த தடத்தினுடைய அந்த குளத்துடைய மருங்கில், மருங்குன்னு சாதாரண இடை உடம்புன்னு அர்த்தம். ஆனா இங்க மருங்குன்னா கரைன்னு அர்த்தம். அதனுடைய கரையில யார் ஒருத்தரானவர் தென்புலம் அடைந்தோர் தங்கள். தென்புலம் அடைந்தோர்னா தெற்கு திசையை நோக்கி சென்ற இந்த பித்துக்களானவர்கள் அவர்களுக்கு தங்கள் சித்தம்
மாசு அகற்ற வேண்டி, அப்பேற்பட்ட அந்த அடைந்தோதங்கள் சித்தம் அவளுடைய மனசுல இருக்கக்கூடிய மாசுகள்லாம் நீங்கி எப்படி அவளுக்கு என்னென்ன செய்யணுமோ அதெல்லாம் கடன் முடிக்கன் செய்கடன் முடிக்கன் அண்ணா. அப்படி அவளுக்கு செய்ய வேண்டிய பித்திருக்காரியங்கள் எல்லாம் நம்ம செஞ்சோன்னா அன்னோர் அப்பேற்பட்டவாளுக்கு எத்தனை எள் நோந்தாலும், எத்தனைன்னு எவ்வளவு எள்ளு கொடுத்து அதுல இறைச்சாலுமே அதுல எள்ளுக்கு 1000 ஆண்டாக, ஒரு எள்ளுக்கு 1000 வருஷம். அப்பாடி 1000 வருஷம்னா நினைக்கிறேன் நம்ம கணக்குல 1000 வருஷம். அதுல நம்முடைய ஒரு வருஷம் அவளுக்கு ஒரு நாள்ங்கிறான். இது என்ன கணக்குல எப்படி வரும் தெரியாது. நம்ம ஊர் கணக்குலயோ இல்ல அந்த சொர்க்கத்தின் கணக்குலயோ அத்தனை ஆண்டுகள் அவ வரை விண் ஆள வைப்பாங்க. அந்த அந்த ஆகாசத்துல போய் அந்த வானவர்கள் உலகமான சொர்க்கலோகத்துல போய் இருப்பா அப்படின்னு இந்த பாட்டுல சொல்றார். அகிலானந்தாருக்கு அப்படிதான் சொல்றார். தேவலோகத்துல இந்திரன் ஆளக்கூடிய தேவலோகத்துல போய் அவெல்லாம் இருப்பா, அங்க ஆட்சி பண்ணுவா அப்படின்னு. அங்கிருந்து அவன் விரட்டவே மாட்டானான். ஏன் விரட்ட மாட்டான்னா அம்பாவுடைய பாத கமலம் இவருடைய தலையில வச்சிருக்கனால இந்த ரேகை இருக்கு. யமன் கிட்டே வரமாட்டான். அந்த முதிரைய பார்த்துட்டு இந்திரன் இருக்கானே எவ்வளவு நாள் உனக்கு இருக்கணும்னு தோணுதோ இருந்துக்கப்பா, அவன் வழிக்கே நான் வரலன்னு விட்டுட்டு போயிடுவானான். அதனால அம்பாவுடைய பாத ரேகை தலையில பட்டுதுன்னா அதுக்கு அவ்வளவு மகிமைங்கிறார். இங்க அந்த பரமேஸ்வரனால் உண்டாக்கப்பட்ட அந்த குளத்தின் கரையில பித்தர்களுக்கு செய்யக்கூடிய காரியங்கள்னால ஒரு எள்ளு கொடுத்தாக்க அந்த ஒரு எள்ளுக்கு 1000 ஆண்டு அவளுக்கு அந்த விண்ணுலகத்திலே இருக்கக்கூடிய வாய்ப்பு கிடைக்கிறது அப்படின்னா. அடுத்த பாடலுக்கு போகும்போது மூவகை உலகில் உள்ள தீர்த்தமும் முறையால் என்றும் சேவகம் செய்யும் இந்த தீர்த்தம் என்னாலும் ஒழி எவர் அந்நீரால் என்றும் ஈசனை பூஜை செய்வோர் அவர் இப்பிறவிதங்கள் அவர் கதிக்கரையை சார்பார். இதுக்கு அடுத்த பலன் சொல்றார். இதுல இன்னும் கொஞ்சம் டெவலப் பண்ணி சொல்றார். சரி, பித்திருக்களுக்கெல்லாம் இவ்வளவுலாம் நம்ம நீங்க பண்ற காரியங்களுக்கெல்லாம் 1000 மடங்கு 1000 மடங்கு பலன் கிடைக்கிறது, சொர்க்கத்துக்கே போயிடுவாள்லாம் சொல்றேளே அப்படின்னு சொன்னாக்க அந்த பண்றவாளுக்கு ஏதாவது உண்டா? யாருக்கோ பண்றார், அவளுக்கு பலன் இருக்குன்னா ஒருத்தன் பண்றானே அவனுக்கு என்ன அப்படி? இது பண்றதுனால பாபமோ புண்ணியமோ உண்டோ அப்படின்னு பாக்குறச்ச ஒருத்தர் பெரியவாள்கிட்ட போய் கேட்கிறார், நித்திய கர்மானுஷ்டானங்கள் எல்லாம் பண்ணணும்னு சொல்றீங்களே, இது சொல்றதுனால என்ன பலன் அப்படின்னு அவர் சொன்னாராம். இது உன்னுடைய டியூட்டி, உன்னுடைய கடமையை செய்யறதுனால எந்த பலனும் கிடையாது. நீ கடமையை செய்யலைன்னா தண்டனை உண்டு. நீ ஆபீஸ்லயே போய் வேலை செய்யறதுங்கிறது உன்னுடைய கடமை. நீ அந்த வேலையை ஒழுங்கா செய்யலைன்னா உனக்கு தண்டனை உண்டு. அதே மாதிரி உனக்கு பகவான் ஏற்கனவே நிறைய நல்லதெல்லாம் கொடுக்குறான். எப்படியே ஆபீஸ்ல சம்பளம் கொடுக்குற மாதிரி உனக்கு நிறைய வசதிகளையும் அப்புறம் நல்ல சூழ்நிலையையும் உனக்கு நற்பயன்களை எல்லாம் பகவான் கொடுத்துருக்கான். எதுக்காக கொடுத்துருக்கான்? நீ நல்லதெல்லாம் பண்ணும், அனுஷ்டானங்கள் பண்ணும், அவனை நீ வழிபடணும். அதுக்காக தான். அப்படி உனக்கு கண்ணு காது மூக்கு வாய் இது எல்லாத்தையும் நல்லபடியா படைச்சிருக்கான்னா என்ன அர்த்தம்னா, இந்த நல்லபடியாக கொடுத்திருக்கக்கூடிய இந்த விஷயங்களை எல்லாம் நீ நல்லபடியாக அவன் பொருட்டாக உபயோகப்படுத்த வேண்டும் அப்படின்றதுதான். நீ அதை விட்டுட்டு ஒன்றும் பண்ணலைன்னா நீ அனுஷ்டானங்கள்லாம் விட்டுடுறேன்னு சொன்னாக்க அந்த அனுஷ்டானங்கள்லாம் செய்யலைன்னா அதுக்கு தண்டனை உண்டு. செய்தா பலன் கிடையாது. நீ செய்தன்னா உன்னோட டியூட்டியை கரெக்டா பண்ணிட்டேன்னு அர்த்தம் அப்படின்னு சொல்லலாம். அது மாதிரி இங்கே வேற என்ன சொல்றாரு அப்படின்னா, இந்த 3 வகையான உலகங்களிலும் உள்ள தீர்த்தங்கள், இந்த பூலோகம், பாத்தாள லோகம், வானுலகம், எல்லா இடத்திலும் இருக்கக்கூடிய பல புண்ணிய தீர்த்தங்கள் இருக்க. இது எல்லாம் என்னைக்கும் இந்த தீர்த்தத்தை வழிபடுறதான். என்னன்னைக்கு அந்த புண்ணிய தீர்த்தங்கள்லாம் கூட இந்த தீர்த்தத்தை வழிபடுறது. ஏன்னா இது பகவானால உண்டு பண்ணப்பட்ட தீர்த்தம். இந்த பொற்றாமரை குளமானது இதுல எல்லா நதிகளுடைய தாக்கமும் இதுல இருக்கிறதோட இல்லாம அவருடைய தலையிலேயே இருக்கக்கூடிய ஆகாச கங்கையும் இதுல கலந்திருக்கிறதுனால இது ரொம்ப புண்ணியமான தீர்த்தம். இதுக்கு ஒப்பாரும் மிக்காரும் இல்லாத தீர்த்தம் அப்படின்பா. இதுக்கு ஒப்பாக சமமாகவும் யாரும் கிடையாது, சமானமும் கிடையாது, அதிகமும் கிடையாது. அப்படி இதோட பெருசானதுன்னு கிடையாது.
இந்த தீர்த்தத்துல எப்போதும் நீராடினார். அதோட மாத்திரம் இல்ல, அதுல நீராடி சுத்தமாக வந்து அந்த நீராலேயே அந்த சிவபெருமான் அங்க இருக்கக்கூடிய சோமசுந்தர கடவுள் லிங்க ரூபமாக இருக்காரு அந்த சுந்தரேஸ்வரர், அவரையும் நீராட்டின்னு அவருக்கு வந்து அபிஷேகங்கள் பண்ணி எப்படி முறைப்படி பூஜையும் சோடசோச்ச உபச்சாரங்களோட சேர்ந்து பூஜையும் பண்ணான அவளுக்கு இந்த பிறவியிலேயே முக்திக்கு உரியவர்களாக ஆகி விடுவார்கள், அவர்கள் முக்தியை அடைந்து விடுவார்கள். இந்த இந்த சம்சார கடலை கடந்து அக்கறை ஆகிய முக்தியை அடைந்து விடுவார்கள் அர்த்தம். இந்த பந்தங்களிலிருந்து அவர் விடுபட்டு போய் விடுவார்கள். மூவகை உலகில் உள்ள தீர்த்தமும் அந்த 3 வகையான பாதாளம், பூமி, வானுலகம் என்று சொல்லக்கூடிய இந்த 3 உலகத்தில் இருக்கக்கூடிய தீர்த்தமும் இந்த எல்லா தீர்த்தங்களும் புண்ணிய நதிகளும் முறையால் என்றும் முறையால ஒரு ஒரு விதிப்படி இப்படிதான் ஒரு கோட் ஆஃப் கான்டக்ட்லாம் சொல்ற மாதிரி எதுக்கெல்லாம் வழிமுறைகள் டூஸ் அண்ட் டோன்ஸ் எல்லாம் சொல்றோம் இல்லையா, அப்படி அந்த முறையில சென்று சேவகம் செய்யும். இந்த தீர்த்தத்துக்கு சேவகம் பண்றதா, தொண்டு பண்றதா அவெல்லாம். அப்படி தொண்டு பண்ணக்கூடிய இந்த தீர்த்தம், இந்த குளம், இந்த பொற்றாமரை குளத்திலே என்னாலும் மூழ்கி எல்லா நாளும் தினந்தோறும், இன்னைக்கு மாத்திரமா நாளைக்கு மாத்திரமா அமாவாசைக்கா கார்த்திகைக்கா அப்படின்னு இல்லாத எல்லா நாளும் மூழ்கி அதில் நீராடி குளித்து தன்னை சுத்தமாக வைத்துக் கொண்டு எவர் யாராவது அந்நீரால் அந்த தண்ணீரை எடுத்துட்டு வந்து அந்த குளத்திலிருந்து தீர்த்தத்தை புண்ணிய தீர்த்தத்தை ஒரு கலசத்தில் எடுத்துட்டு வந்து என்றும் எல்லா நாளும் ஈசனை பூஜை செய்வோர், அங்கே இருக்கக்கூடிய சோமசுந்தர கடவுளை ஆத்மார்த்தமாக மனதார பூஜை செஞ்சா, அப்படி நீராட்டி பூஜை செய்பவர்கள் இப்பிறவி தன்னில் அவர் கதி கரையை சார்வர் ஆவர். இந்த ஆவர் கடைசியில் தூக்கி போட்டுரும். இப்பிறவி தன்னில் இந்த பிறவியிலேயே இந்த ஜீவனோட இருக்கக்கூடிய இந்த பிறவியிலேயே அவள் வந்து அவர் என்ன பண்ணுவான்னா கதி கரையை சார்வார். கதின்னா முக்தி என்று சொல்லக்கூடிய அக்கறை. இந்த சம்சாரம் கூடிய கடல்ல இந்த கரையில இருந்து நம்ம முக்தி என்று சொல்லக்கூடிய விடுதலை என்று சொல்லக்கூடிய அந்த கரைக்கு சேர்ந்தவர்களாக அதை அடைந்தவர்களாக என்ன பண்ணுவா, இப்படி ஆயிடுவாள். அவர் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா சொல்றார். நிச்சயமா அது அறுதியிட்டு கூறுகிறேன் அப்படின்னு சொல்ற மாதிரி இந்த 3 லோகத்துல இருக்கக்கூடிய அத்தனை தீர்த்தங்களை வந்து வழிபட்டு தொண்டு செய்யக்கூடிய சேவை செய்யக்கூடிய இந்த புண்ணிய தீர்த்தத்துல நீராடி அந்த நீரை கொண்டு இந்த சோமசுந்தர கடவுளுக்கு அபிஷேகம் செய்து பூஜை செய்தோமானால் இந்த பிறவிலேயே முக்தி. இதுக்காக காத்துட்டுலாம் இருக்க வேணாம். ஏன்னா சார் நான் போன ஜென்மால நிறைய பாவம் பண்ணியிருந்துக்கலாமே, அதுல இருந்து கொஞ்சம் பிராரப்தம்னு கொஞ்சம் இங்க ஆரம்பிச்சிருக்கலான்னு சொல்றாளே எல்லாரும், இந்த ஜென்மாலேயே நான் நிறைய பண்ணிருப்பேனே, அது வேற சேர்ந்திருக்கேன், ஏற்கனவே இருந்ததோடு சஞ்சித்தம் இப்ப சம்பாதிச்சதும் சேர்ந்திருக்கேனே, இப்ப இதெல்லாம் என்ன ஆகும்னா அது எல்லாத்தையும் அவர் ஒரே நிமிஷத்துல தீர்த்தம் அதுல நீராடி அந்த நீரை கொண்டு வந்து அபிஷேகம் பண்ண எல்லாம் கான். எப்படி நம்ம என்னன்னா கனவுல பார்த்த கஷ்டங்கள் எப்படி முழிச்சுட்டோன்னு எல்லாம் மறைஞ்சு போயிடுதோ, அந்த கஷ்டம் இல்லவே இல்லையோ, அது மாதிரி பகவான் ஆன எல்லாத்தையும் ரைட்டா பண்ணிவிடுவார். பழைய கடன், இப்ப வாங்கின கடன், இனிமே வாங்க வேண்டிய கடன், எல்லா கடன்களையும் அவர் என்ன பண்ணுவார், நம்ம விடுதலை செய்வித்து அந்த கடன் தொல்லையிலிருந்து நம்மளை விடுதலை செய்து நமக்கு நல்ல கதியை அருள்வார், அணி செய்வார் அப்படின்னு. மூவகை உலகம்னா மேலுலகம், பூ உலகம், பாதாளம் அப்படின்னு. சேவகம்னா வழிபடுதல், அதுவகைகளுக்கு தொண்டு செய்தல், பணிதல் அர்த்தம். மற்ற நதிகள் எல்லாம் வந்து இங்க சேவை செய்கிறார்னா இந்த சேவகம் செய்கிறார்னா தொண்டு செய்கிறார்கள் அர்த்தம். ஈசானைன்னா இந்த இறைவரின்னு அர்த்தம். கதிக்கு அரசர், அது இப்படியும் இங்க வந்து கதிக்கு அரை சார்பார் தான் இருக்கு, ஆனா அர்த்தம் வந்து வேற மாதிரி கொடுத்துருக்கா. அதாவது அந்த முக்திக்கு இவ போய் சேர்ந்துடுவான்னு அர்த்தம். தலைவர் எல்லாம் கிடையாது, அந்த முக்தியை இந்த கரையில இருந்து அந்த கரையை சார்வார். ஏதோ ஒரு பாட்டுல கூட வருது, சார்வார் தமக்கு அப்படின்னு வரும். பிள்ளையார் பத்தி ஒரு ஏதோ ஸ்லோகத்துல அவருடைய பாதங்களை சார்வார் தமக்கு அப்படின்னு சொல்லி வரும். அந்த பாதங்களை சேர்வார்க்கு இதெல்லாம் கிடைக்கும். வாக்குண்டாம் நல்ல மனமுண்டாம் மாமலரால் நோக்குண்டாம் மேனில் உறங்காது பூக்கொண்டு துப்பா திருவியை தும்பிக்கான் பாதம் தப்பாமல் சார்வார் தமக்கு.
ஞாபகத்துக்கு வந்துடுச்சு. நல்ல வேளை அந்த பிள்ளையாரோட அருளால அவையாரோட பாட்டு இந்த இடத்துல எனக்கு ஞாபகத்துக்கு வந்துடுச்சு. அதான் வாக்குண்டான், நல்ல வாக்கு உண்டு, சரஸ்வதி கட்டாட்சம், நல்ல மனம் உண்டு. நல்ல மனம்னா நல்லதே செய்யக்கூடிய, நல்ல காரியங்களே பண்ணக்கூடிய சக்தியை கொடுக்கக்கூடிய பராசக்தியுடைய அருள். மாமலரால் நோக்குண்டாம், மாமலரால்னா தாமரை மலர்களை வீட்டிற்கக்கூடிய மகாலட்சுமியுடைய அருள் உண்டு, செழிப்பா இருக்கும். மேனி நுடங்காது, இந்த உடம்பானது என்னைக்குமே படுக்காது, வியாதி வைக்கலாம் எதுவுமே இருக்காது. பூக்கொண்டு துப்பு திருமேனி தும்பைக்கான் பாலும், நல்ல பூவை எடுத்து அருகம்புல்லோ பூவோ எடுத்து அந்த ஒரு பவளம் போல் மின்னக்கூடிய அந்த தும்பிக்கையான் பாதம், அந்த தும்பிக்கை ஈசனான விநாயகருடைய பாதத்தை தப்பாமல் சார்வார் தமக்கு. அவனிருந்து எந்தென்னைக்கும் நழுவாமல் வழுவாமல் அவனுக்கு பூஜை செய்யறவாளுக்கு சார்வார் தமக்கு, அவனை சார்ந்து இருப்பவர்களுக்கு இதெல்லாம் கிடைக்கும்னு அந்த பாடல்ல வருது. அதே அந்த வார்த்தை இங்கேயும் வந்திருக்கிறதுனால கரையை சார்வார்னு அடைவார்னு அர்த்தம். அந்த கரையை அக்கறையை அடைவார்கள் அப்படின்னு அர்த்தம். அடுத்த பாடல்ல இன்னும் கொஞ்சம் இன்னும் மேல என்னென்ன பண்ணணும், நம்ம சிலதெல்லாம் நித்தியமா செய்யக்கூடிய நித்திய கர்மானுஷ்டானங்கள், இதெல்லாம் விடக்கூடாது, விட முடியாது. முதலே சொன்னோம் இல்லையா, நித்திய கர்மானுஷ்டானங்களை செய்ய வேண்டியது கடமை, டியூட்டி. செய்யலதான் தப்பு, தண்டனை உண்டு. அப்படி விடவே முடியாத தினம் பண்ண வேண்டியது. அந்த காலத்துலாம் பிரம்மச்சாரிகள் அப்படின்னு சொல்லுவா, என்ன பண்ணுவா அப்படின்னா சமிதாதானம்னு பண்ணுவா. அப்புறம் கிரகத்தாளான ஒரு கல்யாணம் ஆனவா, அவெல்லாம் என்ன பண்ணுவா அப்படின்னா உபாசனம் அப்படின்னு தினம் பண்ணுவா. அதுக்கப்புறம் தினமே அக்னிஹோத்திரம் அப்படின்னு ஒண்ணு பண்ணுவா. இப்படி பலவிதமான, இது என்ன உலக நன்மைக்காக, இவாளுடைய நன்மைக்காக இல்ல. அந்தணர்களுக்கு இதெல்லாம் விதிச்சது என்னன்னா, நீ இதை மத்தியும் செஞ்சுட்டே இருப்பா, உனக்கு வேற எதுக்கு நேரம் கிடையாது. ஆனா உன்னுடைய சேம நலன்களை எல்லாம் மற்றவர்கள் பார்த்துக் கொள்வார். அரசனோ சரி, வைசியர்களும் சரி, மற்ற இதராலும் சரி, எல்லாரும் உன்னுடைய சௌகரியங்கள்லாம் கவனிப்பா. யோகக்ஷேமம் மகாமியகம்னு கிருஷ்ணன் சொன்ன மாதிரி உன்னுடைய யோகக்ஷேமத்தை மற்றவாள்லாம் பார்த்துப்பா. அப்படின்றதுனால இவ விட முடியாத நித்திய வேள்விகள்லாம் செஞ்சே ஆகணும். அதுக்கப்புறம் இவாளுக்குன்னு சில விரதங்கள் இருக்கு. விரதங்கள்ங்கிறது எல்லாருக்குமே உண்டு அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். சோமவார விரதம், சனிக்கிழமை தோறும் விரதம் இருக்கிறது, ஏகாதசி அன்னைக்கு உபவாசம் இருக்கிறது, அப்புறம் பௌர்ணமி அன்னைக்கு பகலெல்லாம் விரதம் இருந்து ராத்திரில சந்திரனுக்கு பூஜை பண்ணி அதுக்கப்புறம் ராத்திரி பலகாரம் பண்றது, அமாவாசை அன்னைக்கு காத்தால தர்ப்பணாதிகள்லாம் பண்ணிட்டு ஒருவேளை மாத்திரம் சாப்பிட்டு அன்னைக்கு முழுக்க ராத்திரிலாம் ஒன்றும் சாப்பிடாத இருக்கிறது. இது மாதிரி நிறைய விரதங்கள்லாம் இருக்கு இல்லையா. அப்படி அப்புறம் சில பண்டிகை நாட்கள்ல சில பேர் விரதம் இருப்பா. அப்புறம் சில பேர் வேண்டின்றே விரதம் இருப்பா. 40 நாள் விரதம் இருக்கேன், இப்படி எல்லாம் சொல்ல 11 நாள் இருக்கேன், 16 நாள் இருக்கேன், இப்படி. அதோட வேதம் ஓதுதல், மறையவர்களுக்காக என்ன கட்டளை இருக்கா, அவெல்லாம் வேதத்தை 4 வேதங்கள்லயும் அவவா எந்த வேதத்தை கடைபிடிக்கும் பரம்பரையில வந்திருக்காளோ அந்தந்த வேதத்தை தினமும் ஓத வேண்டும், கற்றுக்கொள்ள வேண்டும். 5 வயசுலயே குழந்தைகளுக்கு உபநயனம் பண்ணி வாத்தியார்கிட்ட அனுப்பிச்சு அந்த குழந்தை குருகுலத்துல போய் வேதத்தை கற்றுண்டு 12 வயசுக்கு அவன் வெளியில வரான் இல்லையா, சமாவர்த்தனம். அது வரும்போது அப்ப நிச்சயமா அந்த கற்றுக்கொண்ட வேதத்தை தினமும் ஓத வேண்டும். அதுக்கு மேலையும் படிக்கணும். நல்ல அதை விட பெரிய ஆசானை கண்டுபிடித்து அவர்கிட்ட போய் இன்னும் மேலும் மேல வேதம் வேதாந்தம் எல்லாத்தையும் படிக்கணும்னு சொல்ற. அப்படி வேதம் பண்றது. தடை இல்லாத தானம், தடை இல்லாதத அபிராமந்தாத தொலையாத நிதியும் கோணாத கோலும் ஒரு துன்பம் இல்லாத வாழும். அதுல வரும்போது சலியாத மனமும் அன்பு அகலாத மனைவியும் தவறாத சந்தானமும் தாழாத கீர்த்தியும் மாறாத வார்த்தையும் தடைகள் வாராத கொடையும் அப்படின்பர். அதாவது கொடுக்கறதுன்றதுக்கு தடையே வரப்படாதான், அள்ளி அள்ளி கொடுத்துட்டே இருக்கணுமா. கர்ணன் கொடுத்த மாதிரி அப்படி கொடுத்துட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லுவார். கர்ணன்ட்ட போய் கேட்டு எப்பவுமே எதுவுமே இல்லைன்னு சொல்றது, இருந்ததை உடனே கொடுத்துடுவான் அப்படின்னு. அப்படி கொடை வள்ளல் மாதிரி, அது மாதிரி பாரி காரி ஊரின்லாம் நம்ம தமிழ்நாட்டுல சொல்லுவோம். அவள்லாம் அப்படி ஒரு முல்லை கொடிக்கே ஒரு தன்னோட தேரை கொடுத்துட்டு போயிடான். இவன் எங்கேயோ போய் வேட்டைக்கு போயிட்டு வரதுக்குள்ள அந்த முல்லை கொடியை தேர் மேல படந்து விட்டான். பார்த்தா அந்த கொடியை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது, வாடிய பயிரை கண்டால் வாடினேன் அப்படின்னு சொல்லுவார் வள்ளலார். அது மாதிரி அந்த சாதாரண செடிக்கு கூட அந்த முல்லை கொடிக்காக அந்த தேரையே கொடுத்துட்டு அவன் போயிட்டான், இதாவது இருக்க வச்சுக்கிட்டோம் அப்படின்னு சொல்லி. அந்த மாதிரி தடையே இல்லாத கொடைகள், தடைகள் வாராத கொடையும் கோணாத கோலும்,
அதாவது ராஜா வந்து எப்படி தராசு மாதிரி அண்ணன் என்னண்ட இறங்காத ஒரே மாதிரி சமமா இருக்கணும். சமன் செய்து சீர்தூக்கும் கோல் போல் அமைந்திருப்பால் கோடாமை சான்றோர் கணின. சான்றோர்கள்னா படிச்சமா கற்றவர்கள் என்னன்னா ஒரு பக்கமாக சார்ந்து அவளுக்கு ஒருதலை பட்சமான தீர்ப்பெல்லாம் கொடுக்க கூடாதான். முன்னாடியே ஒரு தடவை பார்த்திருக்கோம் இல்லையா நம்ம. வேதாளம் சேருமே வெள்ளருக்கு பூக்குமே பாதாள மூலி படருமே சேடன் குடிபுகுமே அப்படின்னு வரிசையா சொல்லும்போது தீயவைகள் எல்லாம் வந்து யாருக்கு சேரும்னா மன்றோரம் சொன்னார் மனை. மன்றம் அப்படின்னா நீதி நியாய கேத்திரம். அதுல ஓரம் சொன்னார் அதாவது உறுப்புத்தலை பட்சமாக நியாயம் வழங்கிய வீட்டுல அவ வீட்டுல இந்த இதெல்லாம் வந்து சேர்ந்துரும் அப்படின்னால நம்ம என்ன பண்ணோம், தடையே இல்லாத தான தர்மங்கள் பண்ணி எல்லாருக்கும் வறியவர்களுக்கு கொடுக்கணும். ஏன் பணக்காரர்களுக்கு பகவான் அள்ளி கொடுக்கறான் அப்படின்னா ஒரு கவி சொல்றார், இல்லாதவாளோட பகிர்ந்துக்கிறதுக்காக தான் இருக்கிறவாளுக்கு கொடுக்கறான்னு. எல்லாத்தையும் கொண்டு போய் அவனே கொடுக்கறதுக்கு மேல இவர்கிட்ட கொடுத்து நீ எல்லாருக்கும் கொடுன்னு. அப்படிதான் கிருஷ்ணன் ஒரு தடவை 2 மலை அளவுக்கு தங்க நாணயத்தை குவிச்சு தர்மபுத்திரையும் கூப்பிட்டா கர்ணனையும் கூப்பிட்டா, டே இதை நீ வச்சுக்கோ அதை நீ வச்சுக்கோ, இன்னைக்கு ராத்திரி அஸ்தமிக்கிறதுக்குள்ளேயும் நீங்க இதை எல்லாருக்கும் தானம் பண்ணணும்னார். தர்மபுத்திரர் என்ன பண்ண ஒரு அளக்கக்கூடிய ஒரு படி எடுத்துன்னு வந்து ஒருத்தர வாங்க எல்லாரும் வரிசையா நில்லுங்கன்னா ஒருத்தருக்கு கொடுத்துட்டே இருந்தவன். அது வளர்ந்துட்டே வேற இருந்துதான். தர்மபுத்திரால கொடுத்த மாயல. அதே கர்ணன் என்ன பண்ணாலும் அந்த ஊர் தலைவரை கூப்பிட்டான், இந்த மாதிரி இந்த மலைய அளவுக்கு ஒரே தங்க நாணயமா இருக்கு இல்லையா, நீங்க எல்லாரும் ஆளுக்கு சண்டை போடாத பகிர்ந்துங்கன்னு சொல்லிட்டு கையை தட்டின்னு போயிட்டானோ. அதான் நான் தன்னது இல்ல யாருக்கோ கொடுக்கறதுக்கு தானே கொடுத்துருக்கேன், நம்மளுதில் அள்ளி கொடு அப்படிங்கிற மாதிரி தடையே வராத தானத்தை பண்ணி மனசோட தியானம் பண்ணணுமா. கொடுக்கும் போதே இவாளுக்கு கொஞ்சமா கொடுக்கறது அவளுக்கு நிறைய கொடுக்கறது அந்த மாதிரிலாம் பண்ணாத. இது பார்த்தா உங்ககிட்டதான் ஏற்கனவே நிறைய சொத்து இருக்க, உனக்கு என்னத்துக்கு நீ வாங்க வந்த, போப்போ உனக்கு கிடையாது, இப்படி எல்லாம் சொல்லக்கூடாது. யாரா இருந்தாலும் வறியவர்கள்னு வந்து கேட்டா கியூல நின்னுட்டான்னா அவளுக்கு அள்ளி அடி கொடுக்கணும். சரி தானத்தோட இல்ல இத்தனையும் பண்ணியாச்சு, பூர்வமான தவம் பண்ணணுமா. எது தவம் அப்படின்னா ஸ்ரத்தையோட பண்ணக்கூடிய எல்லா காரியமே தவம் தான். எல்லாருக்கும் வந்து நம்ம ஒரு கோவில்லயே இருக்க, கோவில் என்ன பண்ணா பிரசாத விநியோகம் பண்றா. நம்ம கூட அங்க போய் நின்று அந்த பிரசாதத்தை அந்த தொன்னையில போட்டு வரவாழ்லாம் கியூல நிக்கிறவாழ்லாம் அழகா கொடுக்கலாம், சேவகம் பண்ணலாம். அப்படி சேவகம் பண்ணோம்னு தொண்டு செய்தோம்னா அது கூட தவம் தான். எந்த வேலையும் நம்ம சத்தையோட செய்யும் போது அது தானம் தவம் இரண்டுன்னு சொல்றாலே. இந்த தானமும் எப்ப பண்ணாலும் யாருக்கு வேணாலும் எப்படி வேணாலும் பண்ணலாம், தவமும் அப்படி வேணாலும் பண்ணலாம். என்ன பண்ணாலும் தவம், தியானம் பண்ணாலும் தவம். இந்த தியானம்ன்றது கூட சொல்லுவாங்க, ஒரு ஈடுபாடோட பண்றது எதுவா இருந்தாலும் அது தியானம் தான் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்படி எல்லாத்தையும் கொடுக்கக்கூடிய இந்த நல்ல பயன்களை எல்லாம் தரக்கூடிய இந்த தீர்த்தத்துடைய கரையில இத்தனையும் எதை விட முடியாத நித்திய வேள்விகள், யாகங்கள், யஜ்யங்கள், அன்றாட அனுஷ்டானங்கள், பெரிய விரதங்கள், வேதம் ஓதுதல், தடையில்லாத தானம், தவம், இதெல்லாம் என்னென்ன பயனை தருமோ இத்தனை பயன்களையும் இந்த தீர்த்தக்கரையில தங்கி இந்த இறைவனை பூஜை செஞ்சோம்னா இது வந்து மற்றதுல கிடைக்கிற புண்ணியத்துல விட கோடி பங்கு ஜாஸ்தியா கிடைக்குமா. இந்த தீர்த்தத்துல நீராடி பூஜை பண்ணி அபிஷேகம் பண்ணி செய்யக்கூடிய காரியத்தினால வரக்கூடிய பலன் இருக்க அந்த கோடியில ஒரு பாகத்துக்கு மற்ற இடத்துல பண்ண இந்த விரதங்களுக்கோ தவங்களுக்கோ வேதம் ஓதினதுக்கோ தடையில்லாத தானம் பண்ணதுக்கோ தவம் செஞ்சதுக்கோ அனுஷ்டானங்களை கடைபிடிச்சதுக்கோ அதெல்லாம் வந்து இதுக்கு ஒரு கோடியில ஒரு பங்கு கூட ஆகாது, சமமாகாது அப்படின்னு. இதை வந்து கவிஞர்களே எப்பவுமே அவளுக்கு ஒரு லைசன்ஸ் ஒண்ணு உண்டு, மிகைப்படுத்தி கூறுதல்னு. இந்த மிகைப்படுத்தி கூறுதல்னா கொஞ்சம் எல்லாத்தோட கொஞ்சம் ஒஸ்தியா சொல்றது, கொஞ்சம் நன்னா சொல்றது. இப்ப வந்து பிஏ பத்தி ஓஹோன்னு சொன்னாக்கா ஏன் மட்டம்னு கிடையாது. கம்பேர் பண்ற போது வந்து கொஞ்சம் ஒருத்தரை வந்து கொஞ்சம் ஜாஸ்தியா சொல்றது என்னன்னா அவளை சந்தோஷப்படுத்துறதுக்காக சொல்றது உண்டு, அதனுடைய பெருமையை வந்து விளக்குவதற்கு மனசுல படியறதுக்காகவும் சொல்றது உண்டு. அப்படி வந்து இந்த தீர்த்தத்தினுடைய பெருமையை சொல்லும் போது கொஞ்சம் நன்னாவே சொல்லணும் இல்லையா, மிகப்படுத்தி சொல்லணும். அதுக்காக என்ன பண்ணா ஒண்ணுன்னு அது 10 சொல்றது, அது வந்து கவிகளுக்கு உள்ள லைசன்ஸ். அதை வந்து அவ என்ன சொன்னாலும் அது மெய்யாகவும் இருக்கலாம், மெய் போலும் இருக்கலாம், அது மெய்யாகவே இருக்கலாம், மெய் போலவும் இருக்கலாம், உண்மையாகவும் இருக்கலாம், உண்மை மாதிரியும் இருக்கலாம். அப்படின்ற நிலையில நம்ம பார்க்கும்போது இந்த புண்ணிய தீர்த்தத்தினுடைய மகிமையை பற்றி சொல்லும் போது இவ்வளவு அழகாக சொல்லியிருக்கார்.
இந்த பாடலுடைய இது நம்ம பதம் பதமா பிரிச்சு நம்ம அடுத்த செக்ஷன்ல நம்ம பார்க்கலாம். 281வது பாடல். ராம் ராம் ஜெய ஜெய சங்கர ஹர ஹர சங்கர ஸ்ரீ குருபியோ நம.